ஹே திஸ் இஸ் ஐஷு. வெல்கம் டு யோகா கருத்துடே சீரீஸ். இன்றைக்கி நம்ம யோகா கருத்துடே சீரீஸில் ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். யாரோட ஸ்டோரினா வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெங்கட்ராவோட குட்டி ஸ்டோரி. வெங்கட்ராவ் ஜூலை 4th 1926 பிறக்கிறாரு. எங்கன்னா வெஸ்ட் கோதாவரி பீமாவரமில். அவரோட காலேஜ் ஸ்டடீஸை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 1945 கம்ப்ளீட் பண்ணாமலே வெளியே ஃப்ரீடம் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்போ அங்கே காந்திஜியோட ஃப்ரெண்ட்ஷிப் அவருக்கு கிடைக்கிது. அவரோட காந்திஜியோட அட்வைஸ் மூலியமாகவும் அவரோட அப்ரோச் மூலியமாகவும் ஸ்ரீ கிருஷ்ணம் ராஜு கிட்ட அவர் நேச்சுரோபதி ப்ராக்டிஸும் நேச்சுக்கு ப்ராக்டிஸும் எடுத்துக்கிறாரு 1948 1949. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவரும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்து ராவோட அட்வைஸ் கேட்டு ஹைதராபாத்தில் ஒரு சிங்கிள் பாத்டப் வச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மூலயமா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, நிறைய விஷயத்தை கற்றுக்குறாங்க. ராவ் ஒரு விஷயத்தை அவருக்கு சொன்னதுனால அவர் ஸ்டெப் டவுன் எடுத்து இந்த டிசிஷன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளோட வெங்கட்ராவ் வெங்கட்ராவ் ஒரு சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவார். ஆரோக்கிய ரக்ஷ பஞ்சதந்திரா அது இவர் தான் கொண்டு வந்தார். ஆரோக்கிய ரக்ஷ பஞ்சதந்திரானா அது என்னென்னா, ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடணும். தண்ணி 8 to 10 கிளாஸ் தண்ணி குடிச்சிடணும் ஒரு நாளைக்கு. ஃபாஸ்டிங் இந்த விரதம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, வீக்லி ஒன்ஸ் இருக்கலாம், தப்பில்லை. ரெகுலரான ஃபிசிக்கல் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம ரெகுலரைஸ்டாக வச்சுக்கணும். ப்ரேயர் 2 நாள் தான் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவரோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருந்தார். அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த 8 ப்ராக்டிஸுமே அவர் லைஃப்பில் அவரோட பேஷண்ட்ஸ்க்காகட்டும் மோஸ்ட்லி இம்ப்ளிமெண்ட் ஆகும் அவங்களோட பேஷண்ட்ஸ்க்கு வர்றதுல. ஸோ ஷார்ட் ஃபாஸ்டிங், வெஜிடேரியன் டயட், ஸ்டீம் பாத், மசாஜ், ஹாட் அண்ட் கோல்ட் பாத், எடிமா, மட் பாத், சன் பாத் அண்ட் ப்ரேயர். இந்த விஷயத்துக்கெலாம் ரொம்ப அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா அது மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு பர்சன்ஸ்க்குமே. அப்படின்றதுனால நம்மளோட வெங்கட்ராவ் இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெலாம் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ வெங்கட்ராவ் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. யூரோப்பியன் கண்ட்ரிக்கு இந்த நேச்சர் க்யூர் கொண்டு போயிருக்காரு 1993. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அவர் லைஃப்பில் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ சக்சீட் ஆகிறதுக்கு அதுதான் ரீசன் கிடையாது, எல்லாமே ரீசனாக இருக்கும். தேங்க்யூ.